ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஃபன் பைக். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 4 தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து 2024 மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 155cc. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பவர்ஃபுல்லான வண்டின்னு சொல்லலாம். காம்படிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விட 50cc அதிகமாக இருக்கிற வண்டி கூட தான் இது மேக்ஸிமம் காம்படிட் பண்ணுது. ஸோ என்னென்ன வண்டின்னு வந்து பார்த்திங்கன்னா RC ஆகட்டும், NS ஆகட்டும், RS ஆகட்டும், அப்புறம் டியூக் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு வண்டி கூட தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காம்படிட் பண்ணுது. இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் பவர் இருக்கும். பட் இது 155cc கொஞ்சம் பவர் லேக் தெரியும். உங்கள் ஸ்டார்டிங் இனிஷியலில் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இது மேக்ஸிமம் டாப் ஸ்பீடில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணும். ஸோ இனிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 200cc எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீட் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கும் V3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக்கிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டி லான்ச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னடா வண்டி இது, லுக்கே நல்லா இல்லை, V3 பயங்கரமாக இருந்துச்சு, இது என்னடா லுக்குன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கு வந்து வேறு லெவலில் மாறிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அந்த ஏரோ டைனமிக் ஆகட்டும், இந்த சைடில் லுக் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போக போக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு காரணத்தினால இந்த வண்டியை நான் வெறுக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2,40,000. ஸோ இந்த வண்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2,10,000 15,000 அதாவது 2022. பட் இப்போ நீங்கள் வாங்கணும்னு போனீங்கன்னா 2,40,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 155cc வாங்கணுமான்றதை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஸோ இதுக்கும் R15 வெர்ஷன் 3க்கு என்ன மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் தாங்க. ஸோ முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் மாற்றிட்டாங்க. அதாவது லுக் வைஸ் சொல்கிறேன், இந்த ஃப்ரேமு அதெல்லாம் மாற்றலை, இந்த லுக் வைஸ் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங் வந்து V3ல் சிங்கிள் ஃபேரிங் வரும். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஃபேரிங் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா நோட்டீஸ் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏறி உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா V3யை விட இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா V3யில் ரொம்ப பெருசாக இருக்கும், இந்தளவுக்கு இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டாக இருக்குது. ஸோ V3 ஃபஸ்ட்டு எடுத்து ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அந்த ஃபஸ்ட்டாக எடுத்து ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இந்த டேங்க் வந்து பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ காம்பேக்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலே ஃபுல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. V3க்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ V3யில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பிரெத்து கொஞ்சம் இதுக்கு கூட லைட்டாக கம்மியாக இருக்கும். பட் இதில் லென்த்து கம்மி பண்ணி கொஞ்சம் பிரெத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த டயர், டிஸ்க், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெர்ஷன் 3லேருந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சேஞ்சஸ் கொடுக்கல. ஸோ 100/80 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 282mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பைப்ரே அதே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா குறைய கிடையாது, நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்குது. பேக்லேயும் அப்படி தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிசின் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 140/70 17 இன்ச்சஸ் அலாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே V3யில் இருக்கிறது தான் எதுவும் தந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் V3யில் நிறைய பேர் கவலைப்பட்டிருந்தாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா V3யில் ஒன்றுமே தெரியாது, அதாவது லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ V3யில் அது ஒரு குறையாக இருந்ததுனால டோட்டலாக மாற்றி ப்ரொஜெக்ட் லைட் கொடுத்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட் தான் கொடுத்துருக்காங்க. V3யை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெட்டராக இருக்குது இந்த விசிபிலிட்டிஸ். அப்புறம் இந்த சின்ன DRL வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டிக்கு ஏற்ற ஒரு கலரில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே தனி லுக்காக ஃபீல் பண்ணலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேம் ஏர் இன்டேக் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரேம் ஏர் இன்டேக் எந்த இதுவும் இல்லை. ஸோ LED ஹெட்லைட்டுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வெர்ஷன் 4ல் பெரிய ஒரு அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா USD ஃபோர்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியுது. லைட்டாக ஸ்டிஃபாக தான் இருக்கும் V3யை கம்பேர் பண்ணும்போது. ஸோ முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். ஸோ நான் வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ V3யை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 kg, அதனால தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ LED கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வர R15Mல வந்து பார்த்திங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது நல்லா இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயும் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்
இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறனால ஏதாவது கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் லைட் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணும்போது அப்படியே தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் R15 வெர்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைட் இந்த இடத்துல சின்னதாக இருக்கும். பட் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 50 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ரொம்ப ஆர்பிஎம் வந்து கம்மியான ஆர்பிஎம்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 55 எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. பட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இதிலே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ஃபோ, அதாவது இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது இது டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாற்றிக்கலாம். அப்புறம் முன்னாடி இந்த இடத்துல R15 வெர்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குட்டியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹசார்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட்டு பரவாயில்ல, நாம் மாற்றிக்கலாம். ஹசார்டாவது கொடுத்துருக்காங்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஏதாவது மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதே சேம் பொசிஷன் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் குனிஞ்சோட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் லாங் ரைடெலாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஹேண்டில் பார்ஸ் மாற்றிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா குஷனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டால் லாங் ரைட் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாற்றிக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 18.4 PS அட் 10,000 RPMமும் அப்புறம் 14.2 Nm ஆஃப் டார்க் அட் 7,000 RPMல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா VVA டெக்னாலஜி. ஸோ அந்த VVA டெக்னாலஜின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நருட்டோ கேரக்டர் மாதிரி. எப்படின்னா உங்களுக்கு 9 டெயில் ஃபாக்ஸ் வெளியே வரும்போது எப்படி ஒரு பவர் அந்த நருட்டோக்குள்ளே இருக்கும், அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும். ஸோ அந்த VVA டெக்னாலஜி ஆன் ஆயிடுச்சுன்னா உள்ள ஒரு டிராகன் வெளியே வர மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பவர் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதாவது 7,500 RPM மேலே. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கட்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலர் இது தேவையில்லாத ஒரு அப்கிரேடு தான் சொல்லுவேன். ஸோ 155cc நீங்கள் அந்தளவுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒன்று தான், யூஸ் பண்ணாத ஒன்று தான். ஸோ இது நீங்கள் வேஸ்ட்டு தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுங்கிறது. ஸோ 200cc தர்றதில்ல, 155cc வந்து தந்து ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலர் இதுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் நல்லா பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 4ல் வந்து ப்ளூ கலர் அண்ட் M வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஃபியூச்சர் தான். ஸோ இது எதுக்கு இந்த 155cc தேவையில்லாத ஒன்று தான். ஸ்லிப்பர் கட்ச் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் தான் இந்த வண்டியில். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் RPMல் போயிட்டு ஒரு கீர் டவுன் பண்ணுறோன்னா, அதாவது ஹையர் ஸ்பீட்ஸில் போயிட்டு கீர் டவுன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வீல் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா NS 400 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 lakhல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தராங்க, அதாவது 400cc. ஸோ பிஸ்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா KTM Gen 2லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வண்டியே வந்து பார்த்திங்கன்னா 2 lakhல கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2,40,000க்கு வாங்கணுமான்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ இன்னொரு 5,000 நீங்கள் போட்டிங்கன்னா டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,45,000 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பட் டியூக் 200ல் என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் மைலேஜை எதிர்பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் டியூக் போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ 2,40,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மி, அதாவது வெர்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா BS4 வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19.5 சம்திங் 19.3 4 சம்திங் என்னமோ ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க. பட் அதை விட 1 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பட்டு பவர் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பெருசாக எதிர்பார்க்கலன்னா நீங்கள் டியூக் 200 போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா TFT வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு R15ல் வந்து TFT கொடுத்துருக்காங்க. பட் இதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒரு TFTன்ற ஃபீல் கிடைக்கிறதில்ல அதில் எனக்கு. பட் நீங்கள் டியூக்கில் போயிட்டிங்கன்னா TFT வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு டிஸ்பிளேவே பார்த்திங்கன்னா தனியாக தெரியுது. அப்புறம் பவரும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2,45,000லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 200cc தராங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 2,40,000. இதெல்லாம் யோசிச்சு தான் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு விட வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலை ஒருத்தர் இருக்கார். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா CBR 150R.
அதெல்லாம் இருந்துச்சுன்னா வேறு லெவல் பைக்காக இருந்திருக்கும். அந்த வண்டி இருந்துச்சுன்னா இதுக்கும் அதுக்கும் தான் செம போட்டியாக இருக்கும். இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா R15 NSன்ற மாதிரி வந்து சண்டை போயிட்டுருக்குல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா CBRம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டான்ற வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்ஜினு, மைலேஜும் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும், பவரும் நல்லாயிருக்கும். அதாவது CBR 650 வந்து பார்த்திங்கன்னா 4th கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 200+ போயிடுது. அப்புறம் CBR ஃபயர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 cc. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4th கியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 299 வந்து அட்டைன் பண்ணிடுது. ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மிஷின் நினச்சி பாருங்கள் அந்த ஹோண்டா. ஸோ அந்த ஹோண்டா CBR மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வண்டின்னு தான் சொல்லுவேன். பட் இந்தியாவில் அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இருந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க இந்த டேங்க்கில். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா V3 வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் இப்படி அழுத்தினாலே அப்படியே ரெண்டாக போயிடும். பட் இதில் நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். V3 வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இது கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. பட் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட் கம்ஃபோர்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, குஷனிங் ஓகேன்ற அளவுக்கு. பேக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா குஷனிங் நல்லா இருக்குது, தெரியுதா உங்களுக்கு. லாங் ரைட் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஸ்டாக்கில் இருக்கிறத விட மாற்றிக்கிட்டா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைன்றது இருக்காது, பட் பெயின் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளோட எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் எக்ஸாஸ்ட் நோட். இந்த வண்டியில் என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரில. ஸோ கியரில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பிடிச்சா ஸ்டார்ட் ஆகும் எல்லா வண்டியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது இல்லை, நியூட்ரு போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் சவுண்டு. ஸோ இப்போ நான் ரேவ் பண்ணுறேன். என்னடா போதலுது, முறுக்கி பாறேன் அக்கா. டே போதுண்டா டே புகதல்லுது என்னன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பேக்டான டிசைன் தான் நம்மளுக்கு அப்படியே தெரியுது. ஸோ ஓட்டி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது V3லேருந்து இது ஸ்விட்ச் ஆகும்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர்ஸ் எதுவுமே இல்லை. வாவ் அந்த டேர்னிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக முட்டுது. ஸோ என்னன்னு தெரில, தெரியுதா அந்த இடத்துல மிரர்ஸில் முட்டுது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 60 எந்த அளவுக்கு சீக்கிரம் அட்டைண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாவ் வேறு லெவலில் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு போகிறதுக்கான ஒரு ரோட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100லாம் நான் டச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 to 0 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸில் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 70% ஃப்ரண்ட் பிரேக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து பார்த்திங்கன்னா பேக் பிரேக் யூஸ் பண்ண போகிறேன். 70லே போகலாம், 70லேருந்து 0க்கு எவ்வளோன்னு. ஸோ 70 to 0லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஹார்டாக பிரேக் பண்ணேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்டுச்சு. நீங்கள் பேக் பிரேக் போடும்போதே அப்படியே நல்லா ஒரு ஃபீல் ஆயிருந்துச்சு. என்னென்னா அப்படியே பிரேக் லிவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே எந்திரிக்கிற வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். என்னென்னா ஏபிஎஸ் ஸோ நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணுவோம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக ரைஸ் ஆகும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் ஏபிஎஸ் இருக்கிற வண்டியில். டேர்னிங் ரேடியஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு.
ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸில் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பாய்.